ஐயா நீங்க சொன்ன மாதிரி வந்து குடோன் வந்து பணத்தெல்லாம் எடுத்துருங்க ஐயா. யார் யாரெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா கொடுத்துடலாங்க ஐயா. என்ன அசைன்மெண்ட்டுன்னு அப்படியே சேர்த்து சொல்லிடுங்க, செஞ்சிடலாங்க ஐயா. அந்த விஜய் தம்பியோட கட்சி பேர் என்னப்பா? தமிழக வெற்றி கழகம் ஐயா. ஓ, ஃபுல் ஃபார்ம்ல இருக்க. எங்க நம்ம கட்சி பேர் கொஞ்சம் ஃபுல் ஃபார்ம்ல சொல்லு பாப்போம். ஐயோ, நம்ம கட்சி பேருங்க ஐயா, திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம். நீ ஏதோ இப்போ சொன்னா அது என் காதல விழல. அப்படி இல்லைங்க ஐயா, அது ஏதோ ஒரு ஃப்ளோல எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறோமா, அது அப்படியே அந்த ஃப்ளோல வந்துச்சுங்க ஐயா. ஐயா அதை விடுங்க, நம்ம அசைன்மெண்ட் யார் இருங்க ஐயா கொடுக்கணும் பேர் சொன்னீங்கன்னாக்கா நம்ம அவங்க எல்லாம் கொடுத்துலாங்க ஐயா. குடு ஸ்பீக்கர் அக்காவாக ஐயா? ஆடா ஆமையா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு கொடு. கொடுத்துடலாங்க ஐயா. ஒருத்தன் டீட்டெயிலா சொல்றேன்ட்டு ஃபுல்லா பொய்யா சொல்லிட்டு இருக்கான் பாரியா. ஆமா, காருக்குள்ளவே உட்கார்ந்துகிட்டு கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் போய் பேசுவாருங்களா, அவருங்களா ஐயா? அவரு நம்ம கட்சி ஆள் தான். அவருக்கு பேமெண்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசாலாம் கொடுக்க வேணாம் இருக்காது. அவர் நம்ம கட்சிக்கே உழைக்கிறவரு, அதனால வந்து நம்ம அவருக்குலாம் பெருசாலாம் கொடுக்க வேணும்லாம் அவசியம் இல்லைங்க ஐயா. ஏன்னா கட்சியில இருந்து நிறைய அவருக்கு கோயின் இருக்குது ஆல்ரெடி, அதனால அவருக்குலாம் வேணாங்க ஐயா, அவ்வளோலாம் வேணாம். வேற யாருக்குங்க ஐயா? ஒருத்தன் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு மூக்க நோண்டினே இருப்பானே. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. லூசுங்க ஐயா. சாம்பார் சோறு மட்டும் சாப்பிட்டு வாடா அப்படின்னா புதையனை பின்னாடி உட்காந்து கை தட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க ஐயா. இப்போ அதை வச்சுட்டு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கானுங்க. லூசு பையன் நானே வந்து திட்டினங்க ஐயா, ஃபோன் அடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு. ஏன்டா இப்பெல்லாம் இருக்கிற, அதான் உனக்கு காசை கொடுத்தாச்சு இல்ல 50 லட்சம் ரூபாய், அப்புறம் ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா அவங்ககிட்ட. நம்ம பையன் தான், இதுக்கப்புறம் நல்லா பண்ண மாட்டான். சரிங்க ஐயா. வேற யாருங்க ஐயா? எத்தனை கொத்தடிமைங்க இருக்கிறாங்க ஐயா, ஒரு 20 பேர்கிட்ட இருக்கிறாங்க ஐயா. எல்லாம் நம்ம கொத்தடிமைங்க தாங்க ஐயா. நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க. நம்ம என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் செய்வாங்க ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. சொல்லிடுங்க, நம்ம செஞ்சிடலாங்க ஐயா. போட்டுருமா ஐயா? அவங்க அக்கௌண்ட்ல காசு போட்டுட்டுமா? மக்கள் பண்ணதானே போட்டு தொலையா. ஐயா என்ன அசைன்மெண்ட் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஐயா. விஜய் தம்பி பிஜேபி பிடிக்கும் சொல்லலையா ஐயா? அது உண்மையா இல்லைங்க ஐயா. அதெல்லாம் கிடையாதுயா. நம்ம மக்கள் எதோ சொன்னா நம்புவாங்க, போட்டுவிடியா. ஐயா நீங்க சொல்லிட்டீங்கன்னா செஞ்சிட வேண்டியது அசைன்மெண்ட்டுக்கு, அப்புறம் என்ன? அதாவது பிஜேபிக்கு பின்னாடி தாவேக்கா. கரெக்டுங்க ஐயா? ஆமையா, பண்ணிடலாங்க ஐயா. அதேதாங்க ஐயா, அதேதாங்க ஐயா. அடுத்த 6 மாசத்துக்கு இதே அசைன்மெண்ட்டுங்க ஐயா. ஆமா.